அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். மற்றும் அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை சந்திக்கவும் அவருடைய சபையில் ஊழியம் செய்யவும் கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக தருணத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை பார்ப்பதும் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை கொஞ்சம் அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நேரமா நீங்க கர்த்தரை ஆராதித்திருப்பீங்க. திரும்ப நான் ஒரு வர்ஷிப் பண்ண விரும்பல. அப்படியே உட்கார்ந்தபடி எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஒரு சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. எங்கள் சாபங்களை மாற்ற, எங்கள் வியாதிகளை சுகமாக்க, எங்கள் தரித்திரங்களை மாற்ற, எங்கள் நோய்களை குணமாக்க, எங்கள் ஏழ்மை கோலற்றை மாற்ற ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு வந்தீரே. எங்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தீரப்பா. ஆண்டவரை மரித்து மூன்றாம் நாளில் மீண்டுமாய் உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, இன்றைக்கும் ஆளுகை செய்கிறவரே, இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் அவர். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா ஒரு சில நிமிஷங்கள்? ஓ ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த, சொல்லுங்க, ஒன்றுமில்லாத, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்ல முடியுமா? உம் அழகான கண்கள், அவர் கண்டதினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். உயிர் வாழ் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி உம் அழகான கண்கள், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள், அவர் கண்டதினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, உணர்ந்து சொல்லலாமா? யாரும் அறியாத
வைத்திருப்பது ஆண்டோடைய கிருபை. இன்னைக்கு உயிரோடு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு கொண்டிருப்பது கிருபை. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு, கிருபையாய் நம்மை ரட்சித்தாரு, கிருபையாய் நம்மை மீட்டிருக்கிறாரு. நல்ல கையை உயர்த்தி, மனிதர்களால் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், மனிதர்கள் உங்களை நிராகரித்திருக்கலாம், மனிதருடைய வார்த்தையினால் உடைக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். மனிதன் புறக்கணித்திருக்கலாம், கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அவர் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், எவரையும் தள்ளாதவர், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, சொல்லுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா. உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம்னா இது யாருக்கு புரியும். நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நினைச்சிருங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, உம்மை மறுதலித்தவனா, உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத நீர் உறவாடி. நீங்க இல்லாம விழிக்காதே. நீங்க இல்லாம சொல்லுங்க. நீங்க இல்லாம ஆண்டவரே, நீங்க இல்லாம விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா ஓ தேவகுமாரா ஓ தேவகுமாரா. சொல்லுங்க. நினைச்சிருங்கப்பா. இந்த மாலைவேல் குடும்பத்தை நினைச்சிருங்கப்பா. என் பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. நான் செய்யற
தொழில நினைச்சிருங்கப்பா, என் ஊழியத்தை நினைச்சிருங்கப்பா. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேரா கையை உயர்த்தி அவர் நினைச்சா போதுங்க. அவருடைய ஒரு தொடுதல் போதும், ஒரு பார்வை போதும். இயேசுவினிடத்தில் அந்த 100க்கு அதிபதி வந்து சொன்னா, ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், ஆனா நீர் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். இந்த மாலை வேளையில ஒரு வார்த்தை போதுங்க உங்க சூழ்நிலைகளை மாற்ற. இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை உங்க இருதயத்தில் கலக்கத்தோடு வந்திருக்கலாம். சூழ்நிலைகளை பார்க்கும்போது என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நடக்கவே நடக்காது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இந்த காரியங்களை வாழ்க்கையில நடக்காது நீங்க நினைக்கலாம். ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். நல்ல கையை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தைப்பா, ஒரு பார்வை. அன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா வியாதி, பலவீனம், எத்தனையோ மருத்துவர்களுக்கெல்லாம் போய் தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தோம், ஒரு சுகத்தை காணல. ஆனால் அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது உடனே ஒரு வல்லமை புறப்பட்டது. அவள் உடனே சுகமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். மகா கிருபை இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடுகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஜெபம் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ண அருமையான பிரதருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான பாஸ்டருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓ ஜீசஸ். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சத்தமாய் அசைவாடும் ஆனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. அவர் அசைவாடினால் போதும், உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு காரியம் சொல்றேன். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை, பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது, இருள் இருந்தது, வெறுமையா இருந்த 3 காரியத்தை பார்க்க முடியும். ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இந்த 3 காரியமும் எப்படி மாறுச்சுன்னா, எப்போதுனா ஆவியானவர் அசைவாடின போது. நான் விசுவாசிக்கிற இந்த 3 காரியங்கள் உங்க வீட்டில் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பாட போறோம். ஆவியானவரே என் வீட்டில் அசைவாடுங்க, ஆவியானவரே என் வீட்டில் அசைவாடுங்க. ஆண்டவர் இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்ல ஆவியில நிரம்பி கைகளை தட்டி பாடலாம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடுவே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை
ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் சொல்லுங்க, நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். நெருப்பாய் ஆவியே ஆவியே பெற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆவியே உயிர்த்தெழுந்த ஆவியானுடைய வல்லமை சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை. ஓ ஆவியே அசைவாடுமே அசைவாடும் ஆனலாகும் எங்கள் அக்கினி. நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? சொல்லுங்க, அனலாக்குங்கப்பா. அக்கினி ஜுவாலையே ஏறி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏறி காற்று நீர் வற்றி போனாலும் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் காரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியே ஆவியே வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லுவோம். எல்லா பெருமைகள் வறுமைகள் மாறுவதாக. எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. தங்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகள் அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. செய்வீர கத்திகள் மாதிரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெட்கப்படுவதாக. அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலா. அக்கினி விளக்கு அக்கினி விளக்கு அக்கினி விளக்கு. பட்சிக்கிற அக்கினி, சத்துருவின் கிரியைகளை பட்சித்து போடுகிற அக்கினி. அக்கினி ஜுவாலையே அக்கினி ஜுவாலையே அக்கினி ஜுவாலையே அக்கினி ஜுவாலையே. மீண்டுமாய் சொல்லுங்க, அக்கினி. பாவம் மேற்கொள்ளாதபடி ஒரு அக்கினி. எங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி. எங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி. அக்கினி ஜுவாலையே ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்த அபிஷேகத்தில் நிரம்பி அக்கினிமயமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா. நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. என் வீட்டில் மேல நீர் அசைவாடுங்கப்பா. எல்லா ஒழுங்கின்மை மாறட்டும். எல்லா இருளின் வல்லமைகள் விலையேறட்டும் ஆண்டவரே. என் வீட்டில் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக ஆண்டவரே. நான் நீதிமானா நடக்கணும், உண்மையாய் இருக்கணும், அநேகருக்கு நான் உதவி செய்யணும், எப்பொழுது நான் ஜெபிக்கணும் அப்பா. நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. நல்ல கைகளை உயர்த்தி தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சவித்தியின்
என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. சொல்லுங்க, பல சாபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடாய் என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா நல்ல ரெண்டு கையை உயர்த்தி, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே. இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? இதற்கு ஈடா என்ன தருவேனா? நான் நடந்து வந்த பாதை கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதை, நீங்க சொல்லலாம், கரடு மேடான பாதைகள், முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசப்பா, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசப்பா. தாங்கி கொண்டீங்க, கரத்தை ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள். ஓ, நான் நடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த முட்கள். என் சுயபலத்தால், என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓட முடியல. என் மனபலத்தால் நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. என் தோள் பலத்தால், என் கால் பலத்தால் நடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசப்பா. சொல்லுங்க, நடத்தி வந்தீங்க இயேசப்பா. தாங்கி கொண்டீங்க, கரத்தை ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க. சொல்லுங்க, ஏ ஆபரத்தான் ஆள பார்த்து ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. ஏ ஆபரத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்து சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்த. சொல்லுங்க, சொல் பலத்தால் சாதிக்க முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்த, வாழ முடியல. நல்ல ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அநேக நேரத்தில் நம்ம திறமையை வைத்து வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறோம், பேச்சை வச்சு வாழ்ந்தெல்லாம் நினைக்கிறோம், நம்முடைய பலத்தை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் நினைக்கலாம். நான் சொல்லுவேன், அதெல்லாம் ஒரு நாள் போயிடும், நம்ம விட்டு போயிடும். கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஒருவர் உங்களோடு கூட இருந்தால் போதும். கர்த்தர் ஒருவர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் போதும். நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஆண்டு உயர்த்த போகிறார்.
கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க போகுது. எல்லா தடைகள் விலகி போகிறது. ஆசீர்வாதத்தினால் உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்க சர்ச்சில் இன்னும் பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்ல ஆடியோ சிஸ்டம், நல்லா வாசிக்கிறவங்க பார்க்கும்போது நீங்களும் நல்லா பாடுறீங்க. விட்டா இன்னும் பாடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர்.